அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். இப்பொழுதுமாக நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போகலாம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வார்த்தை ரோமர் 8வது அதிகாரம் 6-9 வசனங்கள். ரோமர் 8:6-9 வசனங்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நம்ம ஒரே நிமிஷம் இந்த வார்த்தைகளின் மேல நம்முடைய கரங்களை வைத்து ஒரே நிமிஷம் நம்ம ஜெபிக்கலாங்க. இயேசப்பா, இந்த கர்த்தாவே உம்முடைய ஆவிக்குரியதான இந்த சத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அடிமை மறைச்சிருங்கப்பா. ஆண்டவரே, நீங்க பேசுங்கப்பா. நீங்க என்னென்ன காரியங்கள் எல்லாம் எங்களோட இடைப்பட சுத்தமா இருக்கிறீங்களோ அப்பா, அது எல்லாம் நீங்க பேசுங்க. ஆவியானவர் எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொள்ளுங்க அப்பா. இந்த வார்த்தையை கொண்டு தேவன் எங்களோடு கூட அப்பா பிரத்யட்சமாய் ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீங்க உறவாடும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இது எங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை, பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, பெரிய ஆவிக்குரிய எழுப்புதலை கொண்டு வர என் தேவன் நீங்க கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வசனம் பாருங்க, நான் மறுபடியும் ஒரு விஷயம் வாசிக்கிறேன். ரோமர் 8வது அதிகாரம் 6-9 வசனங்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாம்ச சிந்தை, மாம்சத்துக்குரிய காரியங்களை நாம் சிந்திக்கும் பொழுது, அதாவது மாம்சீகமா கர்த்தரை ஒரு பக்கம் வச்சுட்டு, இப்படிதான் உலக வழக்கம், இப்படிதான் உலகத்துல நடந்துட்டு இருக்குது, இதுதான் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாம்சீக சிந்தையோடு கூட இருந்தோம்னா அது வந்து நம்மளை மரணத்துக்கு நேராக வழி நடத்துமா. ஆனா ஆவியின் சிந்தை, அதாவது இல்ல கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாருன்னா உலக பிரகாரமா யோசிக்காதபடி கர்த்தரை மாத்திரம் நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது அது நமக்கு ஜீவனாயும் சமாதானமுமாய் நமக்கு இருக்கிறது. அப்புறம் பாருங்க, எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. பாருங்க, நம்ம இது வந்து நிறைய நேரத்துல நம்ம யோசிக்க மாட்டோம். மாம்சீகமா தான் நிறைய காரியங்களை நம்ம சிந்திப்போம். ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அடுத்தது என்ன ஸ்டேஜ், அடுத்த என்ன டெவலப்மெண்ட், சப்போஸ் அது வரல அப்படின்னா மாம்சீகமா தான் நம்ம சிந்திப்போம். ஐயோ, இந்த மாதிரி நடக்கலையே, அதாவது குப்புற விழுகலையே, எந்திரிச்சு நடக்கலையே, இதுக்கு என்ன காரணமா இருக்கும், ஒருவேளை இது ரீசனா இருக்குமா, நம்ம என்ன பண்றது, ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், டாக்டர்கிட்ட போலாம். இதெல்லாம் மாம்சீக சிந்தை. அதை விட ரெபேக்காளை போல கர்த்தாவே என்ன நடக்க போகுது அப்படின்னம்னா அது ஆவிக்குரிய சிந்தை. அங்க பாருங்க, அழகா இருக்குது. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சீக சிந்தையோட நம்ம சில காரியங்களை செய்யும்போது நாமளே ஜட்ஜ் பண்ணிடுவோம். கர்த்தாவே, இது இப்படிதான் நடக்கணும், நீங்க ஏன் இன்னும் நியாயமே செய்யல, என்னை எதிர்த்தவங்களுக்கு நீங்க எதுவுமே செய்யல, அப்ப நான் எப்படி இன்னும் அவங்களுக்காக ஜெபிக்க முடியும், இந்த காரியத்திலேதான் இப்படிதான் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாம்சீகமா நினைக்க அது வந்து நம்ம வந்து கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற அந்த ஸ்தானத்துல இருந்து நம்ம விலக்கி கொண்டு போயிருது. நம்ம நிறைய நேரத்துல நம்ம அதை உணர்றது இல்ல. ஐயோ, கர்த்தருக்கு கீழ்ப்படிலையே அப்படின்னு நினைக்காம, இல்ல நீங்க வந்து எனக்கு இதை செய்யல, அதனால நானும் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு நம்ம வந்து நியாயப்படுத்தி கொள்ளும். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அப்புறம் பாருங்க 8வது வசனத்துல, மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். இது வந்து ரொம்ப ஒரு அதாவது ரொம்ப சீக்கிரட்டா கர்த்தர் சொல்ற ஒரு காரியம். எல்லாத்துக்கும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கூட வாழ்க்கையில நம்ம நினைச்சிருப்போம், என்ன இவங்க தேவனை தேடுறதே இல்ல, அவங்க ஒரு நாள் வராங்க, வந்து எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க, உடனே கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்துறாரு.
ஒரு ரொம்ப வியாதியில கஷ்டப்படுறாங்க, அவங்க வந்து கர்த்தரை பின்பற்றாத வேற மதத்தை சார்ந்தவங்க, அவங்க கர்த்தர் இடத்துல வந்து எப்படியாவது எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அவங்களுக்கு ஜெபிக்கும் போது உடனே விடுதலை நடக்கும். கர்த்தர் சொல்றாரு, நான் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் என்னுடைய மழையை பெய்ய பண்ணுவேன். சூரியனை போல, சூரியன் எப்படி எல்லாத்துக்கும் ஒளிய கொடுக்குதோ, அந்த மாதிரி நல்லோர் மேலும் தீயோர் மேலும் என் மழையை பெய்ய பண்ணுவேன். அப்படின்னா அவர் வந்து ரொம்ப ஒரு ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர்கிட்ட இல்லாததே இல்ல. இப்ப எப்படி ஒரு உலக பிரகாரமா ஒரு ராஜா அவர்கிட்ட அப்படி அவரு அப்படி போகும்போது அதாவது அவர் அந்த பவனி போகும்போது யாராவது போய், ஐயோ எனக்கு என் குழந்தை ரொம்ப பசியோட இருக்கு, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னா என்ன பண்ணுவாரு, அவருடைய அதாவது நான் ரொம்ப பெரிய பணக்காரனா இருக்கிறேன், ஒண்ணுமே இல்லைன்னு கேக்குறான், இத வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் கிடையாது. அதாவது அந்த கேக்குறவரை ராஜா வந்து ரொம்ப முக்கியம், எனக்கு இவரு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்க மாட்டார். சரி ஏழைங்க, இப்ப எப்படி நம்ம ரோட்ல வந்து நம்ம ஏழைகளை பார்க்கும்போது பரிதாபப்பட்டு இந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறோம். அந்த மாதிரிதான் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்றது. சரி போனா போது வச்சுட்டு போ. அவங்க வந்து கர்த்தருடைய அந்த சித்தத்திலேயோ கர்த்தருடைய அந்த பிளான்லயோ எந்த ஒரு முக்கியத்துவத்தையும் பெறாத நபர்கள். அதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய நேரத்துல இததான் யோசிச்சு அவங்க எல்லாம் தேடுறதே கிடையாது. ஆனா அவங்களுக்கு வந்து கர்த்தர் எல்லாத்தையும் செஞ்சிடறாரு, கேட்ட உடனே கிடைச்சிருது. அவங்க கேட்ட உடனே கடல்ல இருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை தேடி வராங்க. வர எல்லாமே அவங்களுக்கு சரியாயிடுது. அதெல்லாம் என்ன, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் பெய்கிற மழையை போன்றது. அப்படின்னா கர்த்தருக்கு அவங்க ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்ற ஒரு ஸ்தானத்துல அவங்க இல்ல. போனா போது, என்கிட்ட நிறைய இருக்கு. நம்ம எப்படி நம்ம போகும் பொழுது வெளியே போகும்போது நம்ம கிட்ட நம்ம ஒரு பெரிய பணக்காரரா இருந்தா என்ன பண்ணுவோம், சிக்னல்ல நிக்கும் போது யாராவது வந்து பிச்சை கேட்பாங்க. இங்க எல்லாம் எப்படின்னு தெரியல, இந்தியால எல்லாம் பாத்தீங்கன்னா சிக்னல்ல நிக்கும் போது வந்து பிச்சை கேட்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், போனா போது போ, பாவம் பாக்குறதுக்கு பாவமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருவோம். அதோட அந்த உறவு முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அது தொடர போறது கிடையாது. அவங்கள நம்ம நினைக்க கூட மாட்டோம். அதுதான் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் பெய்கிற மழை. கர்த்தரை தேடி வந்துட்டாங்களா, அவர் பெரிய ஐஸ்வர்ய சம்பன்னர், வந்தவங்களுக்கு யாருக்கும் இல்லைன்னு சொல்லாதவர். அப்ப வந்த உடனே சரி போ, உனக்கு என்ன குழந்தை பாக்கியம் வேணுமா, உனக்கு குழந்தை பாக்கியம் பெற்றுக்கொள். உனக்கு வியாதி இருக்கா, சரி சுகத்தை வாங்கிட்டு. உனக்கு கடன் பிரச்சனை இருக்கா, கடன் பிரச்சனை ஒரு விடுதலை நான் தரேன். இந்த மாதிரியான எதிர்பார்ப்போடு நம்ம இருந்தோம்னா கர்த்தர் சொல்றாரு, மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். பிரியமா இருக்க முடியாது. அதாவது நம்ம வந்து கர்த்தரை வந்து ஒரு கர்த்தரை நம்மால இம்ப்ரெஸ் பண்ற ஒரு நிலைமையில நம்ம வர முடியாது மாம்சீக சிந்தையோடு இருந்தோம்னா. ஆனா பாருங்க 9வது வசனத்துல, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நம்ம நிறைய நேரத்துல நம்ம என்ன சொல்லுவோம், கிறிஸ்தவன் அப்படின்னா கிறிஸ்து பிளஸ் அவன், கிறிஸ்து என் கூட இருக்கிறாரு, நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்போம். ஆனா ஆவியானவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு, ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மாம்ச சிந்தை நமக்குள்ளாக இருக்கிற வரைக்கும் நம்ம கிறிஸ்துவுடையவன் கிறிஸ்துவுடையவள் அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. நம்ம சொல்லிக்கலாம், வெளியே சொல்லிக்கலாம், நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள், நான் இத்தனை வருஷம் கிறிஸ்தவன் சொல்லிக்கலாம். ஆனா கர்த்தரிடத்துல நெருங்குகிற ஒரு ஸ்லாக்கியத்தை நம்ம இன்னும் பெறவே இல்லை அப்படின்றதுதான் அந்த இடத்துல உண்மை. நம்ம நிறைய வேலைகளில இதை நம்ம நினைக்கிறது இல்ல. இப்ப பாருங்க, அந்த ஆவிக்குரிய சிந்தையை நம்ம எப்படி வளர்த்து கொள்வது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இது வந்து ரொம்ப வித்தியாசம், ரொம்ப ஒரு பெரிய அனுபவம். அப்ப அந்த எப்படி ஆவிக்குரிய சிந்தை நமக்குள்ளாக வரும் அப்படின்னா, நம்ம தியரி படிக்கிற மாதிரி இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்ற ஒரு காரியம் இங்க காண்பிக்கப்படல. ஆனாலும் நம்ம வேதத்துல பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில அவங்க எந்த நிலைமையில எந்த மாதிரி சிந்தனையில இருந்தாங்க, அப்ப அவங்களை கர்த்தர் எப்படி ட்ரீட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஒரு சில நபர்களை நம்ம இந்த நேரத்துல நம்ம பார்க்கலாம். சோ அந்த டைம்ல நம்மளே நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம், ஆராய்ந்து பார்க்கலாம், எப்படி நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம்.
கர்த்தரோட நம்முடைய உறவு எப்படி இருக்கு, நம்ம கர்த்தருடையவர்களா இருக்கிறோமா, இன்னும் நம்ம எவ்வளவு நம்ம வளரணும் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை நம்ம அப்படியே நம்ம கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம். முதலாவது பாருங்க, நம்ம ஆபேலுடைய காரியத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 4வது வசனம். ஒரு நிமிஷம், நான் வேற ஒரு இது எடுத்துக்கிறேன். ஓகே, ஆதியாகமம் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல பாருங்க. அப்பதான் முதலாவது கர்த்தருக்குன்னு சொல்லி காணிக்கைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பாருங்க, 4வது அதிகாரம் 3வது வசனத்துல இருந்தே வாசிக்கலாம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினோடத அங்கீகரிக்கல. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது. அந்த இடத்துல காயின் ரொம்ப கீழ்த்தரமான காய்களை எல்லாம் கொண்டு வரல, அழுகி போனல, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கொண்டு வரல. அவர் தன்னுடைய நிலத்துல விளைஞ்சத அப்படியே கொண்டு வந்து கர்த்தருக்கு காணிக்கையா செலுத்துறாரு. ஆபேல் என்ன பண்றாரு, மந்தையின் தலையீற்றுகள்ல கொளுத்தவைகளை கொண்டு வந்து கர்த்தருக்கு செலுத்துறாரு. அப்ப பாருங்க, நம்ம எபிரேயர்ல அதே அந்த வசனம் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11வது அதிகாரம் 4வது வசனத்துல, எபிரேயர் 11:4, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அப்ப விசுவாசத்தினாலே மேன்மையான ஒரு காணிக்கைய, காயினுடையதை காட்டிலும் மேன்மையான ஒரு காணிக்கைய ஆபேல் கொடுக்கிறார். அப்ப என்ன மாதிரி கர்த்தரை எதிர்பார்த்திருந்திருப்பார், இல்ல கர்த்தரை எது இம்ப்ரெஸ் பண்ணிருக்கோம், அவருடைய நினைவுகளை அப்படியே திருப்புறது. கர்த்தர் ஓ இவ்வளவு இப்படியா அப்படின்னு சொல்லி அவர் ஆச்சரியப்படுற வகையில ஆபேல் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, ஆபேல் பாருங்க, காயின் ஆபேல் அவங்க ஆதாம் ஏவாள் இருந்த அந்த நாட்களில கர்த்தர் எல்லா பூண்டுகளையும் தாவரங்களையும், அத வெஜிடேரியனா தான் கர்த்தர் அவங்களை வச்சிருந்தார். வெஜிடேரியன், அவங்க எல்லாருமே தாவரங்களை, காய்கனிகளை, பூண்டுகளை சாப்பிடுறவங்களா இருந்தாங்க. இன்னும் அவங்க மாംசத்தை ருசி பார்க்கல. அப்போ அவங்க நான் வெஜிடேரியன் கிடையாது. அப்ப காயின் என்ன நினைக்கிறாரு, எனக்கு இந்த காய்கறிகளை கர்த்தர் கொடுத்திருக்காரு, நான் அதை கொண்டு போய் கர்த்தருக்கு கொடுக்கிறேன், எனக்கு இது சாப்பிட்டு இருக்கேன், எனக்கு இது தெரியும், அதனால நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன். ஆனா ஆபேல் பாருங்க, ஆபேலுக்கு கர்த்தருக்கு பலி செலுத்தணும், அந்த கொழுமையானவைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் டேஸ்ட் பண்ணி பார்த்தது கிடையாது. எனக்கு இத கர்த்தர் உரிமை கொடுக்கல, ஆனாலும் கர்த்தருக்கு நான் இதை செலுத்துவேன். பாருங்க, நம்ம நிறைய நேரத்துல நம்ம யோசிப்போம், எனக்கே இல்ல, நான் எப்படி கொடுக்க முடியும், எனக்கே இது தெரியாது, எனக்கே இது கொடுக்கப்படல, நான் எப்படி கொடுக்க முடியும். புதிய ஏற்பாட்டுல நம்ம வாசிக்கிறோம், ஒரு சபையார் அவங்க ரொம்ப வறுமையில, வருத்தத்திலையும் அவங்க உதாரத்துவமாய் காணிக்கைகளை கொடுத்தாங்களாம். தங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, தங்களுக்கு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே இல்ல, ஆனா மனம் காணிக்கைகளை கொடுக்கறாங்க. அப்ப கர்த்தர் அதை எழுதி வைத்திருக்கிறார். இந்த சபையார் அவங்களுக்கு பயங்கரமான வறுமை, ஆனா அதுல உதாரத்துவமாய் கொடுக்கறாங்க. அந்த மாதிரி இந்த ஆபேல் என்ன பண்றாரு, எனக்கு இத பத்தின காரியங்கள் எனக்கு தெரியாது, எனக்கு இதன் மேல எந்த ஒரு பெர்மிஷனும் இல்ல, ஆனாலும் கர்த்தருக்காக நான் இதை கொடுக்க போறேன். அப்ப அவருக்குள்ளாக அந்த ஆவிக்குரிய ஒரு சிந்தை வருது, எனக்கு இதுக்கு பெர்மிஷன் இல்ல, ஆனாலும் நான் கர்த்தருக்காக நான் இதை செலுத்த போறேன். ஏன்னா கர்த்தருக்கு எல்லா காரியங்கள் மேலயும் அவருக்கு அதிகாரம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு விசுவாசத்தோட ஆபேல் கொண்டு போய் பலி செலுத்துறாரு, காணிக்கைகளை கொடுக்கிறாரு. உடனே கர்த்தர் பாக்குறாரு, இந்த உரிமையை நான் ஆபேலுக்கு கொடுக்கல, ஆனா கொடுக்கலனாலும் அதை எனக்கு கொண்டு கொடுக்கணும்னு சொல்லி ஆபேல் நினைக்கிறான். உடனே கர்த்தருக்கு ஒரு ரொம்ப ஒரு அட்டென்ஷன் அவர் மேல, ஆபேல் மேல. ஓ, இப்படி கூட இந்த மனுஷங்க செய்யறாங்களே, நான் இதை கொடுக்காம விட்டுருந்தேன், ஆனா அத எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களே. நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய நேரத்துல எனக்கு இந்த சந்தோஷத்தை கொடுக்கவே இல்லை ஏசப்பா, இப்படி இருக்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்கணுமா அப்படின்னு நம்ம யோசிப்போம்.
எனக்கு குழந்தையே இல்ல, குழந்தை இல்லாதவங்களுக்காக நான் ஜெபிக்கணுமா? எனக்கே இல்ல, நான் எப்படி மத்தவங்களுக்காக ஜெபிக்க முடியும்? எனக்கே இந்த காரியத்துல ஒரு விடுதலை கிடைக்கல, இதுல இருக்கிறவங்களுக்காக நான் எப்படி ஜெபிக்க முடியும்? ஆனா ஆபேல் அதை செஞ்சார். எனக்கு இல்ல, ஆனாலும் நான் இதை உனக்காக நான் செய்ய போறேன். கர்த்தர் அந்த இடத்துல அதை கனம் பண்ணி ஆபேலை ஆசீர்வதிக்கிறார். அதாவது ஆபேலை கனம் பண்ணி அங்கீகரிக்கிறார். அப்புறம் பாருங்க, ஆதியாகமம் 8வது அதிகாரம் 20வது வசனம், சாரி 20ஆம் ஆதியாகமம் 8, இங்க நோவாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 8:20, அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். பலியிட்ட பொழுது கர்த்தருக்கு ரொம்ப சந்தோஷம். உடனேயும் கர்த்தர் மனுஷரோட ஒரு உடன்படிக்கை பண்றாரு. எல்லாரோடையும் ஒரு உடன்படிக்கை. இனிமே நானு இந்த உயிரினங்களை ஜலத்தினால அழிக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வில்லை கொண்டு வானத்துல வைக்கிறார். அப்ப அந்த இடத்துல பார்க்கிறோம், இப்ப உலகமே அழிஞ்சிருச்சு. உலகத்துல இருந்த எல்லா உயிரினங்களும், அதாவது தாவரங்களை விட, அதாவது பிளான்ஸ் எல்லாம் இருக்குது, அப்புறம் அனிமல்ஸ், பேர்ட்ஸ், ஹியூமன்ஸ் யாருமே கிடையாது. இனி வரவங்கதான் இந்த உலகத்துல பெருக போறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இன்னும் நோவாவுடைய பேரன் பேத்திகள் எல்லாம் இன்னும் வரல. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி மருமக்கள் மாதிரிதான் இருக்கிறாங்க. அப்ப அவங்களோட அந்த விலங்கினங்கள் எல்லாம் வெளியே வருது. அப்ப நோவா என்ன நினைக்கிறாரு, இவ்வளவு கொஞ்சம் தான் இருக்கு, ஒரு 1/10 கூட கிடையாது. ஏன்னா நிறைய மிருகங்கள் எல்லாம் இருந்ததுல செலக்டிவா ஒரு 4 பேர், நல்ல சுத்தமானதுல 4 பேர், சுத்தமில்லாததுல 1 பேர், அந்த மாதிரிதான் எடுக்கிறாங்க. அப்ப ரொம்ப கம்மியான ஒரு காரியங்கள் தான் அங்க இருக்குது. உடனே நோவா என்ன நினைக்கிறாரு, நான் இத கர்த்தருக்கு பலி செலுத்த போறேன். ஒருவேளை நான் இத கர்த்தருக்கு பலி செலுத்திட்டேன்னா அந்த உயிரினம் அப்படியே என்னுடைய சந்ததிக்கு வராம போயிரும். இப்ப நான் இப்ப நல்ல ஒரு சில காட்டு மிருகங்களை நான் பலியிடுறேன் அப்படின்னா அந்த சந்ததி பெருகாது. அதுக்கப்புறம் ஒரு இது உருவாகிறதுக்கு அங்க வாய்ப்பு இல்ல. ஐயோ, என்னுடைய ஜெனரேஷனுக்கு இந்த ஆசீர்வாதம் குறைவு பற்றுமோ அப்படின்னு அங்க நோவா நினைக்கல. அவர் என்ன நினைக்கிறாரு, ஓகே, எனக்கு என்னுடைய சந்ததிக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நான் இந்த கர்த்தருக்கு செலுத்த போறேன். கர்த்தருக்கு செலுத்துறேன்னு சொல்லிட்டு அவரு வெளியே வந்த உடனேயும் கர்த்தருக்குன்னு சொல்லி அவர் காணிக்கைகளை செலுத்தும் போது உடனே கர்த்தர் அதை பாக்குறாரு. ஓ, தனக்குன்னு சொல்லி தன்னுடைய சந்ததிக்கு வேணும்னு சொல்லிட்டு அவர் வைக்காதபடி உடனே ஒரு போர்ஷன், எனக்கு குறைவுபட்டாலும் பரவாயில்ல, என்னுடைய சந்ததிக்கு அது கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்கு செலுத்த போறேன் அப்படின்னு செலுத்தின உடனே கர்த்தர் பார்த்த உடனேயும், ஓ, நான் நோவாவை நீதிமான் நினைச்சேன், ஆனா அதை காட்டிலும் மேலான ஒரு காரியம் நோவா கிட்ட இருக்குது. நான் இனிமே அவனுடைய சந்ததியை நான் அழிக்க போறதில்ல அப்படின்னு சொல்லி ஒரு வில்லை கொண்டு வைக்கிறார். அப்புறம் பாருங்க, அப்படியே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில, ஈசாக்குடைய வாழ்க்கையில எல்லாம் வரும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொரு ஆசீர்வாதம் கிடைக்கும் பொழுதும் அவங்க பலிபீடங்களை கட்டுறாங்க. பலிபீடங்களை கட்டி அதுக்கு பெயர்களை இடுறாங்க. சோ அந்த மாதிரி ஆசீர்வாதம் கிடைக்கும் பொழுது அவங்க ஒரு போர்ஷனை அவங்க காணிக்கைய கொடுக்கறாங்க, பலி செலுத்துறாங்க, பலிபீடத்தை கட்டுறாங்க. அந்த மாதிரி காரியங்கள் நடக்குது. அப்ப கர்த்தர் அதை அங்கீகரித்து ஆசீர்வதித்து அப்படியே கொண்டு வர்றார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாவீதுடைய நாட்கள் வருது. இந்த தாவீதுடைய வாழ்க்கையை படிக்கும் பொழுது மாத்திரம் ஏதோ ஒரு மோட்டிவேஷன், எப்படியெல்லாம் கர்த்தர் நம்மை உயர்த்துவார், எப்படியெல்லாம் கர்த்தரோடு நம்ம இருக்க முடியும், எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி தாவீதுடைய வாழ்க்கை நம்ம திரும்ப திரும்ப படிக்கும் பொழுது நிறைய காரியங்கள் அதுல இருக்குது. தாவீதுடைய வாழ்க்கை முழுக்கவே கர்த்தரோடு உள்ள அந்த நெருக்கத்தை நம்ம ஒவ்வொரு இன்சிடென்ட்லயும் படிக்க முடியும். நாங்க பாருங்க, 1 நாளாகமம் 17வது அதிகாரம் 1 வசனம், அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், தாவீது தன் வீட்டிலே வாசமா இருக்கையில் அவன் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், நான் கேதுரு மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழ் இருக்கிறது என்றான். இங்க நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது, மோசேயுடைய நாட்கள்ல கர்த்தர் தான் கட்டளையிட்டார். கர்த்தர் தான் சொன்னாரு, எனக்கு இந்த மெஷர்மெண்ட்ல இந்த மாதிரி திரை சீலைகள் எல்லாம் சூழ்ந்து இருக்கிற மாதிரி இப்படி எல்லாம் எனக்கு ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்குங்க, அதுக்குள்ள இந்த உடன்படிக்கை பெட்டி, அதுல என்னென்ன வைக்கணும், எப்படி யாரு சுமக்கணும், எல்லாமே கர்த்தர் சொல்லி கொடுத்தது.
எல்லாமே கர்த்தர் சொன்னது. அதை அவங்க அப்படியே பாதுகாத்துட்டு வராங்க. இப்போ இந்த தாவீது ஒரு ஆடுகளின் பின்பாக நடந்து கொண்டிருந்த தாவீது இப்ப கர்த்தர் எடுத்து ராஜாவாய் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ஒரு தேசத்துக்கு ராஜாவாய் கர்த்தர் கொண்டு வந்துட்டார். அப்போ ஒருவேளை நம்ம அந்த இடத்துல இருந்திருந்தோம்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம்? நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா கண்டிப்பா என்ன செஞ்சிருப்போம்? கர்த்தர் தான் இந்த மாதிரி கட்டளையிட்டு இருக்காரு, அப்ப நான் அதுல போய் நான் பலி செலுத்தலாம். கர்த்தர் சொல்லிட்டாரு இந்த மாதிரி ஆசரிப்பு கூடாரத்துலதான் நான் வாசம் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. அப்ப அந்த ஆசரிப்பு கூடாரம் நல்லா இருக்கா, இல்ல அதுல ஏதாவது டேமேஜ் ஆயிருக்குதா, இல்ல சுத்தம் பண்ணணுமா, அப்புறம் நம்ம வேணா பலி செலுத்துறத அதிகரிக்கும். ஆனா தாவீது என்ன நினைக்கிறாரு, நான் என்ன கர்த்தர் வந்து காட்டுல இருந்து என்ன கொண்டு வந்து ஒரு பெரிய மாளிகையில என்ன குடியிருக்க வச்சிருக்காரு. தேவன் வந்து இன்னும் கூடாரத்திலேயே எவ்வளவு வருஷமா அவரை கூடாரத்திலேயே வச்சிருக்கிறாரு. அவருக்கு ஒரு பெரிய மாளிகையை கட்டணும். கர்த்தரே அதை கேட்கல. நம்ம அப்படிதான் செய்வோம். என்ன பண்ணணும்? டெய்லியும் பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், டெய்லியும் கர்த்தரை துதிச்சு பாடணும். இதெல்லாம் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. என்ன துதிச்சா அந்த துதிகள்ல நான் இறங்கி வருவேன், பிரியப்படுவேன். கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க நமக்குள்ள பரிசுத்தம், கர்த்தரோடு உறவாடணும், இதெல்லாம் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும். சோ கர்த்தர் என்னென்ன சொல்லிருக்கிறாரோ அதை மட்டும் செஞ்சோம்னா அதுல ஒரு பெரிய ஆவிக்குரிய ஒரு வெளிப்பாடு அதுல காணப்படாது. ஆனா இந்த தாவீது பாருங்க, கர்த்தர் சொல்லாத ஒரு காரியம் அத வந்து இவர் வாஞ்சிக்கிறார். ஐயோ, என் தேவனுக்கு இன்னும் ஒரு பெரிய உயர்ந்த ஸ்தலத்தை நான் அவருக்காக நான் கட்டி கொடுக்க போறேன். உடனே அதை கேட்ட உடனே கர்த்தர்னால அதை வந்து அப்படியே தாங்கிக்கவே முடியல. உடனே சொல்றாரு, அவ வந்து இன்னும் கட்டவே ஆரம்பிக்கல. தாவீது வந்து நினைக்கிறார் இந்த மாதிரி எனக்கு வந்து கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு எனக்கு ஒரு நினைவு இருக்குன்னு சொன்ன உடனேயும் கர்த்தர் அதை பார்த்துட்டு அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். உடனே சொல்றாரு, நான் உனக்கு நிலையான வீட்டை கட்ட போறேன். நான் சவுல் கிட்ட இருந்து என்னுடைய கிருபையை விளக்குன மாதிரி உன்னுடைய சந்ததி கிட்ட இருந்து என் கிருபையை விளக்க மாட்டேன். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஐக்கியம், அந்த ஆவிக்குரிய ஐக்கியம். கர்த்தர் அப்படி நெருங்கி வந்துட்டாரு. இல்ல, நான் வந்து உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னுடைய சந்ததியை விட்டு என்னைக்குமே நான் விலக மாட்டேன்ப்பா. ஏன்னா நான் எதிர்பார்க்காத ஒரு காரியம், நான் இப்படிதான் இருக்கணும்னு நானே தான் விரும்பினேன். ஆனா அதை காட்டிலும் எனக்கு உயரிய ஒரு ஸ்தானத்துல நீ என்னை வச்சு அழகு பார்க்கணும்னு நினைச்ச பாத்தியா? நான் உன்னுடைய சந்ததிய நான் கடைசி வரை கைவிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம், ஒரு பெரிய ஒரு நெருக்கத்தை கர்த்தர் அந்த இடத்துல கொடுக்கறதை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாருங்க, நான் கடைசியா ஒரே ஒரு நபரை மட்டும் நான் காமிச்சு கொடுக்கிறேன். லூக்கா முதலாவது அதிகாரத்துல பாருங்க, இங்க மரியாள் வராங்க. மரியாள் கர்த்தருடைய தாயாகிய மரியாள். அப்ப பாருங்க, அந்த இடத்துல நமக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லா தெரிஞ்ச போர்ஷனு. கேப்ரியல் தூதன் வராரு. வந்தோடனே, கிருபை பெற்றவளை வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். உடனே இந்த அம்மாவுக்கு வந்து என்னடா இப்படி சொல்றாரு? உடனே கேப்ரியல் சொல்றாரு, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பார் அப்படின்ன உடனே இவங்க எப்படி இது நடக்கும்? அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான், ஏன்னா இன்னும் கல்யாணம் ஆகல. இது எப்படி நடக்கும்? உடனே அவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் வந்து பலமிடுவார், நிழலிடுவார் அப்படின்னு சொல்றாரு. நாங்க பாருங்க 35வது வசனம், லூக்கா முதல் அதிகாரம் 35வது வசனம். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்க போற அந்த குமாரன். சோ இது வந்து மரியாளுக்கு இப்படின்னா என்னன்னே தெரியாது, ஏன்னா இன்னும் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தப்படல. அப்ப இவங்க வந்து அவங்க வந்து எலிசபெத் கிட்ட அந்த எலிசபெத்தை போய் பார்க்கும்போது ஒரு சில காரியங்களை சொல்லி கர்த்தரை துதிக்கிறாங்க. அப்ப அவங்க ஹிஸ்டரி எல்லாம் சொல்றாங்க. யாக்கோபை நீங்க எப்படி தெரிஞ்சிருச்சீங்க, இஸ்ரவேலை நீங்க கனப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியங்களை எல்லாம் அவங்க சொல்றாங்க. அப்ப மரியாளுக்கு தன்னுடைய வரலாறு தெரிஞ்சிருக்கும், தன்னுடைய முன்னோர்கள் யாரு, எப்படி இருந்தாங்க. இப்ப கேப்ரியல் வந்து சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். உடனே நாம அந்த இடத்துல இருந்தோம்னா, ஆசீர்வதிக்கப்பட்டவளா? என்னுடைய முன்னோர்கள் எல்லாம் பெரிய ராஜாக்கள், இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரு ஒரு கார்பெண்டர், ஒரு தச்சன், டெய்லி வேஜ், டெய்லியும் வேலை செஞ்சாதான் எனக்கு சாப்பாடு, இப்படி ஒரு நிலைமையில இருக்கேன். நீங்க இந்த நிலைமையில இப்ப வந்து எனக்கு கல்யாணமே ஆகல, எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும்னு சொல்றீங்க. அப்ப இந்த சொசைட்டி என்னை எப்படி ட்ரீட் பண்ணும்? இவங்க எல்லாம் என்னை எப்படி பாப்பாங்க? நான் முதல்லயே ஏழ்மை நிலையில இருக்கிறேன்,
ஏழைகளுக்கு என் சமூகத்துல ஒரு அங்கீகாரம் கிடையாது. இப்ப இதுவும் எனக்கு நடந்துச்சுன்னா என் நிலைமை என்ன ஆகும்? நம்ம அந்த நிலைமையில இருந்தோம்னா கண்டிப்பா அததான் கேட்டு இருந்திருப்போம். நான் அப்படிதான் கேட்டு இருந்திருப்பேன். என்ன ஏசப்பா, முதல்லயே ஏழையா படைச்சிட்டீங்க, இதுல இத வேற கொண்டு வந்து கொடுத்து என்ன இன்னும் எவ்வளவு என்ன சிறுமைப்படுத்துறீங்களா அப்படின்னு கேட்டு இருந்திருப்போம். ஆனா பாருங்க, அந்த மரியாள் என்ன ஒரு வார்த்தையை சொல்றாங்க. 38வது வசனத்துல, அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. ஆண்டவருக்கு அடிமை, இது என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் ஆண்டவருக்கு அடிமை அப்படின்னா அவங்க அப்படியே ஆவிக்குரிய சிந்தை, மாம்சீகம் எதுவுமே அவங்களுக்கு தெரியல. அவங்க உலகத்தை திரும்பி பார்க்கவே இல்லை. ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே, இப்படி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா என்ன ஆகும், இப்படி எல்லாம் பேசினாங்கன்னா என்ன ஆகும், என்னை வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னா என்ன ஆகும், என்னை இந்த சமூகத்துல ஒரு மாதிரி பார்த்தாங்கன்னா என்ன பண்றது, எனக்கு இப்பயே ஒரு தச்சன்தான் ஒரு கணவரா வரப்போறாரு, இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அது கூட நடக்கல, அவரு கூட என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னா என்ன பண்ணுவேன், அந்த மாதிரி எந்த ஒரு சிந்தனையுமே அவங்களுக்குள்ளாக வரல. அவங்க சொல்றாங்க, உங்களுடைய வார்த்தையின்படி ஆக கடவுது, நான் ஆண்டவருக்கு அடிமை. சோ இதுதான் அந்த ஆவிக்குரிய சிந்தையோட எக்ஸ்ட்ரீம். அந்த சிந்தையில மாம்சீகமே இல்ல, மாம்சீக காரியங்கள் எதுவுமே இல்ல. இது வரைக்கும் அவங்க பார்த்தது இல்ல, இப்படி எல்லாம் நடக்குமான்னு தெரியாது. ஆனா கேப்ரியல் சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க, நான் ஆண்டவருக்கு அடிமை, என்ன நடக்குமோ எனக்கு தெரியாது, ஆனா நான் கர்த்தர் என்ன சொல்றாரோ நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அப்படிங்கும் போது கர்த்தர் பாக்குறாரு, இந்த மகளை ஆசீர்வதித்து அவங்கள ஒரு பெரிய ஸ்தானத்துல, அதாவது இப்போ நம்ம வாஞ்சிச்சு அழுது கேட்டா கூட அந்த ஒரு ஸ்தானம் நமக்கு யாருக்குமே கிடைக்காது. அப்படி ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் மரியாளுக்கு கொடுத்தார். சோ இந்த மாதிரி ஆவிக்குரிய சிந்தனை நமக்குள்ளாக பெருக 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 கர்த்தரோடு உள்ள அந்த ஐக்கியம், அந்த உறவு நெருக்கம் அதிகரிக்கும். அப்படி நெருக்கம் அதிகரிக்க அதிகரிக்க கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு ஒரு பாத்திரமாக கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். பாருங்க, ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் கடைசியா சொல்றேன். ரோமர் 8வது அதிகாரம் 27, 28 வசனங்கள். நம்ம இந்த 28வது வசனத்தை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சிருப்போம், எல்லாத்துக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். 27ஐயும் 28ஐயும் படிக்கலாம் பாருங்க. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதுன்னு அறிவார். நம்முடைய ஆவிக்குரிய அந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறதுன்னு அவர் ஆராய்ந்து பார்த்து, அதுக்கப்புறம் தான் 28வது வசனம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சோ நம்ம ஆவிக்குரியவர்களாய் இருக்கும் பொழுது எல்லாமே நன்மையா நடக்கும். எப்படி அது நன்மையா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வசனத்தை வாசிக்கலாம். அதே 8வது அதிகாரம் 31வது வசனம் பாருங்க. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? 33வது வசனம், தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். அப்படின்னா பிசாசு இடைவிடாம குற்றப்படுத்துகிறவன், நமக்கு வர வேண்டிய காரியங்களை தடுக்கிறவன், அதாவது கர்த்தருடைய சித்தம் நிறைவேற முடியாதபடி நம்மள வேற திசையில திருப்புறவன், நம்ம மேல குற்றப்படுத்துறவன் தான் இந்த சத்துரு. அப்ப கர்த்தர் இங்க சொல்றாரு, நான் தெரிந்து கொண்டவனை குற்றம் சாட்டுகிறவன் யார்? ஆவிக்குரிய சிந்தையோடு இருக்கிறவனை எதிர்க்க யாருனாலுமே முடியாது. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம ஆவிக்குரிய சிந்தை நம்மள பெருக 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 பிசாசுனால நம்மள இப்படி திரும்பி பார்க்க கூட முடியாது. அந்த அளவு கர்த்தருடைய நெருக்கம் நம்மோடு கூட இருக்கும். அப்ப கர்த்தர் நம்மை கொண்டு செய்யணும்னு நினைக்கிற சித்தத்தை அவர் ரொம்ப சீக்கிரமா ஈஸியா எந்த தடையும் இல்லாம அந்த சித்தத்தை செய்து முடிக்க தேவன் நம்மை பயன்படுத்த அந்த ஆவிக்குரிய சிந்தை நம்மை தகுதிப்படுத்துகிறது. அப்ப நம்ம
அப்பொழுது அந்த ஆவிக்குரிய சிந்தை, அந்த எப்படி அந்த மாம்சத்துக்குரிய காரியங்களை எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, அது வந்து நமக்கு நம்மளே தெரியாது, நமக்கும் தெரியாது ஆவிக்குரிய சிந்தையா இது மாம்சத்துல நினைக்கிறோமா அப்படின்ற நிறைய காரியங்கள் நமக்குள்ளாக இருக்கும். ஆனா அதைய நாம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாம, போக்கஸ் பண்ணாம, ஆவிக்குரிய சிந்தைக்காக நம்ம கர்த்தரிடத்துல வாஞ்சித்து 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 ஆவிக்குரிய சிந்தையில பலப்படும் பொழுது கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற பாத்திரங்களாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்வார். அதனால பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலையும் பிசாசுடைய பார்வை கூட நம்ம மேல திரும்ப முடியாது. அதே போல பரலோகத்துல ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.